முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உயர்நீதிமன்றம் பரபரப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை என அதிரடியாக உத்தரவிட்டிருந்த நிலையில், ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா, நான் பண்ணது தவிர தான், எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, எங்களுக்கு வயசை காட்டி கொஞ்சம் நீங்கள் எப்படியாச்சும் எங்களுக்கு இது மட்டும் தண்டனை மட்டும் கம்மி பண்ணி கொடுங்க என அமைச்சர் பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் கெஞ்சியதன் காரணமாக உங்களுக்கு ஒரு 30 நாட்களுக்கு நான் அவகாசம் தரேன், அந்த 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எங்கள் மீது எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை பண்ணி நீங்கள் இந்த வழக்கில் ஜெயிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அதுக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் என்ன பண்ணணும்னா, உடனடியாக நீதிமன்றத்தை நாடி அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் என உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை பண்ணணும். ஆனால் இது வரைக்குமே அவங்க பண்ண வழக்கில் அவசர வழக்காக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அமைச்சர் பொன்முடியின் வழக்கை வந்த உடனே எடுத்து விசாரிக்கிறதுக்கு அவர் உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்துக்கு வரதெல்லாம் மேல்முறை வழக்கு தானே, அதனால் பொறுமையாக தான் நாங்கள் விசாரிக்குவோம் என உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் தரமாக சொல்லிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து இளங்கோ அவர்கள் கொந்தளித்து நீதிபதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் பொன்முடியின் வழக்கில் இன்னும் பல சர்ச்சைகள் இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை உடனடியாக எடுத்து விசாரிக்க முடியாது எனவும் சொல்லியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு இன்னும் இருப்பது வெறும் 30 நாட்கள் தான். அந்த 30 நாட்களில் கொடுத்தது, அந்த 30 நாட்களில் இப்போ ஒரு 10 நாட்கள் முடிவுக்கு வந்துட்டது. இன்னும் இருக்கக்கூடிய 20 நாட்களில் எப்படி இருந்தாலும் ஒரே விசாரணையில் பொன்முடி அவர்கள் நிரபராதி என தீர்ப்பளிப்பதற்கு சாத்தியமே இல்லை. கண்டிப்பாக அவங்க ஸ்ட்ராங்கான எவிடன்ஸான ஒரு தரமான எவிடன்ஸ் இருந்தால் மட்டுமே உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுப்பாங்க. அப்பயும் இந்த வழக்கை தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு சாத்தியமே இல்லை. ஒருவேளை அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த 30 நாட்களுக்கு கழிந்த உடனே கைது செய்யப்பட்டாலும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று கொண்டே தான் இருக்கும். அப்போ அமைச்சர் பொன்முடி மீது எந்த தவறும் இல்லை என நிரூபித்து விட்டால் அப்போ அவருடைய சிறை தண்டனை ரத்து செய்யப்பட்டு உடனடியாக அவரை விடுதலை செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் உச்சநீதிமன்றம் எடுக்கப்படும். ஆனால் அதுக்கு முன்னாடி அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவரை நிரூபிப்பதற்கு என்னென்ன கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடியின் கதை முடிந்துவிட்டது. ஒருவேளை அவர் சிறைக்கு சென்றதுக்கப்புறம் அவர் மேல்முறை பண்ணியிருந்து விசாரணை நடைபெற்றிருந்தாலுமே அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போகிறாரு, எந்த சாட்சியை வச்சு அவங்க வெளியே வர போகிறாங்க என்பது தான் அடுத்த கட்ட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டாக இருக்குது. ஏற்கனவே வேலூர் நீதிமன்றத்தில் பொய்யான தகவலையும் பொய்யான சாட்சியை நிறுத்தியதன் காரணமாக தான் அவருக்கு விடுதலையே கொடுத்தாங்க. அதனைத் தொடர்ந்து அதை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டதன் காரணமாக அந்த வழக்கு எடுத்து விசாரணை பண்ணதுக்கப்புறம் தான் தெரிகிறது அமைச்சர் பொன்முடி அவர்கள் எந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காரு, எப்படி பண்ணி விடுதலை வாங்கியிருக்காரு என்பதை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தாங்க. அதனால தான் உயர்நீதிமன்றம் மதுரடியாக அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு செய்த தவறுக்கு 50 லட்சம் அபராதமும் அவரது மனைவிக்கும் அபராதமும் உடனடியாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அதிரடியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இதனை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் இப்போ மேல்முறை பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வரப்போகிறது, எப்படி அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க போகிறாங்க என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதிலிருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை தண்டனை குறைவதற்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஆனால் பொன்முடி அவர்கள் விடுதலாவதற்கான சாத்தியமே இல்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு வந்திருக்கு. மக்களை தரப்பொழுது அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான முடிவுகளை எடுத்துக்கொண்டு வரும் நிலையில் இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.